பாகிஸ்தானுடைய கைபர் பக்துங்வால பாகிஸ்தான் இராணுவத்திற்கு எதிராக மிக கடுமையான ஒரு தாக்குதலை வந்து தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த இயக்கம் தான் இந்த இயக்கமா இல்லை இது எப்படி வந்துச்சு? ஏன்னா அந்த இயக்கம் வந்து பாகிஸ்தானுடைய இராணுவத்தை, குறிப்பாக பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக நம்ம தாக்குதல் நடத்தணும், அதே மாதிரி பாகிஸ்தான் முழுமைக்கும் இந்த ஷரியா சட்டத்தை வந்து அமல்படுத்தணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு செயல்படக்கூடிய இயக்கம் அது. அப்போ அதே பேரில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் காஷ்மீரில் வந்து முளைக்குதுன்னா அப்போ அந்த இயக்கம் தான் இந்த இயக்கமான ஒரு கேள்வி இருந்தது. இப்போ அந்த இயக்கத்தோடைய மிக முக்கியமான ஒரு நபர், அவர் பேர் வந்து அபு மசூர் அசீம் அப்படிங்கிறவர். அவர் வந்து ஒரு காணொலி வந்து வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, தெரிக்கி தலிபான் காஷ்மீர் அப்படிங்கிற அந்த இயக்கத்திற்கும் தெரிக்கி தலிபான் இயக்கத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அங்கே காஷ்மீரில் தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிறது எங்கள் திட்டமும் கிடையாது. இந்திய அரசுக்கு எதிராக வந்து தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிறது எங்கள் திட்டம் கிடையாது. எங்களுடைய ஒரே குறிக்கோள் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக மட்டும்தான். பாகிஸ்தான் அரசை டீஸ்டெபிளைஸ் பண்ணணும், அதே மாதிரி பாகிஸ்தான் முழுமைக்கும் இந்த ஷரியா சட்டத்தை வந்து அமல்படுத்தணும், கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் எங்களுடைய நோக்கமே தவிர எங்களுக்கு வேறு எந்த நோக்கமும் கிடையாது. எங்களுக்கும் இந்த இயக்கத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு.